மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு திருச்சியில சீமான் நடத்துறாரு. பொதுவா மாநாடு அப்படிங்கிறது என்ன மாதிரி மாநாடு நடக்கும்? மாணவர்கள் சார்பா ஒரு விஷயம் நடக்கும். விவசாய ஒரு மாநாடு நடக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் சார்பா ஒரு மாநாடு நடக்கும். கட்சியினுடைய மாநில மாநாடு நடக்கும். இப்படி ஒவ்வொரு மாநாட்டுக்கும் ஒவ்வொரு பேர் வைப்பாங்க. அது என்ன சீமான் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடுன்னு பேர் வச்சிருக்கிறாரு. முன்ன சீமான் கட்சியில மாநில மாநாடு நடத்தியிருக்கிறாங்களா இப்படிலாம் கேட்டீங்கன்னா நடத்தியிருக்கிறாங்க. கட்சி ஆரம்பிச்சப்ப பாத்தீங்கன்னா 2010ல மதுரையில் நடத்திருக்கிறாங்க முதல்ல. அன்னைக்கே பாத்தீங்கன்னா 3 இருந்து 4 லட்சம் பேர் பாத்தீங்கன்னா ஒருங்கிணைச்சு ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க மாநாட்டுல. அதுக்கு அடுத்தது 2015ல மாநாடு நடத்திருக்கிறாங்க. 2015ல நடத்துறவங்க அடுத்த 5 வருஷம் கழிச்சு 2020ல மாநாடு நடத்தி இருக்கணும். கொரோனாவின் காரணமா அந்த மாநாடு நடத்த முடியல. ஓகே, 2025 கடந்த வருஷமே நடத்தலாம்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அடுத்த வருஷம் தான் தேர்தல் வருது இல்ல. தேர்தல் டைம்ல நம்மளுடைய வேட்பாளர்கள்லாம் ஒரே மேடையில் நிக்க வச்சு இவங்களாம் இந்த தொகுதி வேட்பாளர்கள்னு சொல்லி நம்ம அறிவிப்பு செஞ்சிடலாம். அதே மாதிரி போர்ப்படை தளபதிகளா நம்ம இவங்க ஒவ்வொருத்தையும் நம்ம அடையாளம் காட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாரு நம்ம அண்ணன். அப்படி உருவாக்குனதுதான் பாத்தீங்கன்னா மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு இப்ப நடக்க போகுது. இந்த மாநாட்டுக்கு பாத்தீங்கன்னா யார் யார் வருவாங்க? மாற்றத்தை விரும்பக்கூடிய, நல்லாட்சி அமைய வேண்டும் என்று விரும்பக்கூடிய மக்கள் அனைவருமே வருவாங்க. இந்த திராவிட கட்சிகள் கொள்ளையடிச்சிட்டாங்க, எங்களை வச்சு நிறைய சம்பாதிச்சிட்டாங்க, எங்களை ரொம்ப பிச்சைக்காரங்களா வாழ விட்டுட்டாங்க, 500க்கும் 1000க்கும் கையேந்த விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய மக்கள், உணரக்கூடிய மக்கள், வருந்தக்கூடிய மக்கள் வருவாங்க. மித்தபடி எங்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி சந்தோஷப்படக்கூடிய அப்பாவி பொதுமக்கள், ஏமாளி பொதுமக்கள், உண்மை புரியாத பொதுமக்கள் வரமாட்டாங்க. மாற்றத்தை வேணும்னு சொல்லி விரும்பக்கூடிய மக்கள் மட்டும்தான் வருவாங்க. மற்றபடி யாரும் வரமாட்டாங்க. மாற்றம் வேணும், எங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, கண்ணை கட்டி காட்டுல விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட புரிஞ்சுக்கிட்ட மக்கள் வருவாங்க. தெரியாதவங்க வரமாட்டாங்க. ஏதோ மாநாடு சீமான் கட்சியில் நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு அசால்ட்டா விட்டுருவாங்க. ஆனா உண்மையாலுமே எல்லாருமே கலந்துக்க வேண்டிய மாநாடு தான் பாத்தீங்கன்னா மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. எந்த கட்சியிலையாச்சும் 24ல இருந்து 32 வயசுக்குள்ளாடி இருக்கக்கூடிய நபர்களுக்கு சீட்டு கொடுத்து நீங்க பார்த்துருக்கிறீங்களா? எம்எல்ஏ சீட்டு யாராவது இருக்கிறாங்களா? கிடையாது. சீமான் அண்ணா கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி மொத்தம் 234 தொகுதியிலையுமே சரிபாதி இருக்கக்கூடிய தொகுதியில சரிபாதி தொகுதி பெண்களுக்கு ஒதுக்கீடு செஞ்ச கட்சி எங்கேயாச்சும் நீங்க பார்த்துருக்கிறீங்களா? கிடையாது. இப்படி யாருமே பண்ண முடியாத விஷயத்த பண்ணணும்னு கூட நினைச்சு பார்க்காத விஷயத்த சீமான் அண்ணா செஞ்சுட்டு வர்றாரு கண்டினியூவா. அதே மாதிரி மற்ற கட்சிக்கு அரசியல் தலைவர்கள் எல்லாம் வாயை மூடிட்டு பேசக்கூடாது பேசினா நம்மளுக்கு ஓட்டு போயிடும்னு சொல்லி நினைக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் சீமான் அண்ணா பேசுறாரு. யாரெல்லாம் எனக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லுவாங்க? ஸ்டாலின் சொல்லுவாரா? எடப்பாடி ஐயா சொல்லுவாரா? யாரா சொல்லுவாங்களா? திரு டிவிகே விஜய் அண்ணா சொல்லுவாங்களா? யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனா சீமான் அண்ணா சொல்றாரு, நீ என்ன ஜாதி பார்த்து நீ என்னை பிரிச்சு பார்த்தீங்கன்னா உன் ஓட்டு எனக்கு தேவையில்லை, நீ ஓட்டு போடாதங்கிறாரு. அதே மாதிரி நீங்க சிறுபான்மையினர் அப்படின்ற ஒரு கேட்டகரி அவங்க வச்சிருக்கிறாங்க. யாருக்கு யார் சிறுபான்மையினரு? நீங்க தான் அந்த திராவிட கட்சிகளை காப்பாத்துறீங்க. உங்களுக்கு திராவிட கட்சிகள் தான் நீங்க பெருசுன்னு உங்க மனசுல படிச்சீங்கன்னா தயவு செஞ்சு எனக்கு ஓட்டு போட்டுறாதீங்க. நீங்க ஓட்டு போட்டு அப்படி நான் ஜெயிக்கணும் எனக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த மாதிரி சொல்லக்கூடிய தலைவர் எங்கேயாச்சும் நீங்க பார்த்துருக்கிறீங்களா? இல்ல இனிமேல் தான் யாராச்சும் பார்க்க போறீங்களா? யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு பேரும் புகழோட வாழ்ந்துட்டு இருக்கிறாரு நம்மளோட சீமான் அண்ணா. அவர் மாதிரி யாருமே வர முடியாது. அவர் பேசக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டத்துல அவர் மேல எதிர்ப்பலைகள் அப்படிங்கிறது, விமர்சனங்கள் அப்படிங்கிறது முன்வைக்கப்பட்டது உண்மைதான். ஆனா இன்னைக்கு அவரு பேசக்கூடிய விஷயங்களுக்கு ஈக்குவலா அவருக்கு பக்கத்துல அல்லது அவருக்கு சமமா யாராச்சும் நின்று பேசி வென்று காட்டிருங்க பார்க்கலாம். யாருமே வெல்ல முடியாது. வெல்றது இல்லை. அவர்கிட்ட ஒரு 15 நிமிஷம் நம்மளால தாக்கு கொடுத்து பேச்சு கொடுக்க முடியாது. உடனே நம்மளை மடக்கி அடுத்த கேள்வி கேட்பாரு. நீ எந்த கேள்வி வேணாலும் கேளுப்பா. சர்வதேச அரசியல்ல இருந்து சாதாரண குடிநீர் பிரச்சனை சாதாரண பிரச்சனை கிடையாது. சாதாரணமா எல்லாருமே பேசக்கூடிய பிரச்சனைன்னு சொல்லி மென்ஷன் பண்றேன். குடிநீர் பெரிய விஷயம் தான். நீங்க சர்வதேச அரசியல்ல இருந்து சாதாரண ஒரு பொதுமக்கள், சாதாரண ஒரு குடிமகன், அவன் பேசக்கூடிய ஒரு அரசியல் வரைக்கும் எல்லாத்துக்குமே பதில் வச்சிருப்பாரு சீமான் அண்ணா. சாதாரண விஷயத்துல சர்வதேச அரசியல் வரைக்கும், சின்ன ஒரு பிரச்சனையில இருந்து பெரிய விஷயத்தோட தீர்வு வரைக்கும், கூடங்குளம் அணு உலையில இருந்து கல்பாக்கம் அணுமின் நிலையம் வரைக்கும் எல்லாத்துக்குமே அவர்கிட்ட தீர்வு இருக்குது. கடல்ல மீனவர் பிரச்சனையில இருந்து உள்நாட்டு கலவரத்துல இருந்து, உள்நாட்டு கலவரம்னா உள்ளாடி ஜாதி வச்சு சண்டை பிடிச்சிக்கிறானுங்களா அவனுங்கள்ல இருந்து, அப்யூஸ்மெண்ட்ல இருந்து
தீஃப் திருடனுங்கிட்ட இருந்து எதுக்கு எதை சரி பண்ணா கரெக்டா இருக்கும்ன்றது வரைக்கும் எல்லாமே துல்லியமா சொல்லுவாரு. திரு ஸ்டாலின் ஐயா இருக்கிறாரு, தற்போதைய முதலமைச்சர் இருக்கிறாரு, முன்னாள் முதலமைச்சர் இருக்கிறாரு. இவங்க எல்லாத்தையுமே மக்கள் சார்பா யாராவது செய்தியாளர் போய் ஏதாவது கேள்வி கேட்பாங்களா? இந்த மாதிரி தமிழ்நாட்டுல இத்தனை நீர்நிலைகள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இதை எப்படி சரி பண்ணலாம்? இதை எப்படி மேம்படுத்தலாம்னு சொல்லி யார்கிட்டயாச்சும் ஏதாவது ஸ்கீம் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? கிடையாது. சீமான் அண்ணா வச்சிருக்கிறாரு. திரு அன்புமணி ராமதாஸ் அவர் வச்சிருந்தாரு. ஆனா அவர் எல்லாருமே ஜாதி கட்சி தலைவராகவே பெரும்பான்மையான மக்கள் அவரை பார்த்து ஒதுக்கிட்டாங்க. அவர்கிட்ட இருக்கக்கூடிய திட்டங்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய திட்டங்கள் ரொம்பவே பெரிய திட்டங்கள். ஆனா மக்கள் அவரை ஏத்துக்கிறாங்களான்னு சொல்லி கேட்டோம்னா, அவரை வந்து ஒரு சமூகத்தினுடைய அடிப்படையா தான், சமூகத்தின் ஒரு எதிரொலியா தான் அவரை பார்த்து அப்படியே மக்கள் வந்து இது பண்றாங்க. இன்னொன்னு, அவர்கிட்ட வலுவான கட்டமைப்பு இருந்துச்சு அப்படின்னா அவருக்குமே நல்ல ஒரு எதிர்காலம் இருந்திருக்கும். பட் ஆனா இன்னும் ஒரு நிறைய விஷயத்தை மேம்படுத்தணும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இப்ப சீமான் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வலுவான கட்டமைப்பு அப்படிங்கிறது மனசு அளவுல மக்கள் மனசுல போய் ரீச் ஆயிட்டாரு. இன்னைக்கு ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்ட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா, சும்மா சினிமா மோகம் சினிமா மயக்கத்துல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க, நடிகரோட கட்சிக்கு தான் நான் ஓட்டு போடுவோம்பாங்க. ஆனா உண்மையான விஷயத்தை அனலைஸ் பண்ணி பாக்குறவங்க என்ன பண்ணுவாங்க, இப்பதான் வந்து உணர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம வந்து சீமான் அண்ணாவுக்கு ஓட்டு போடணும், சீமான் அண்ணா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே மாற்றம் வரும். கண்டிப்பா மாற்றம் அப்படிங்கிறது வரும். நமக்கு முன்னாடி ஜென்ரேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டுக்கு 500 கொடுத்தா கை தட்டி சிரிக்கிறது, 1000 கொடுத்துறாங்க அப்படின்னா ஆமஞ்சாமி போடுறது, இதெல்லாம் பண்ணாங்க. இந்த ஜென்ரேஷன் அந்த மாதிரி கிடையாது. அடுத்த ஜென்ரேஷன் இன்னும் நல்லா யோசிப்பாங்க. ஏன் அவங்க தாத்தா, அவங்க அப்பா, அவங்க பையன் மட்டும்தான் இருப்பாங்களா? பொதுமக்கள் யாரும் வரக்கூடாதா? அவங்க கிட்ட என்ன கொள்கை, அவங்க என்னங்கிற அவன் குடும்பம் கூட இருந்துட்டு போட்டோம், அதை பத்தி ஒன்றும் கிடையாது. அவங்க கிட்ட என்னென்ன திட்டங்கள் முன்னெடுத்து கொண்டு வந்திருக்கிறாங்க, அவங்க என்னென்ன சிறப்பான ஆட்சி முறையை செய்யறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த அரசியல் கட்சி மேடையிலையாச்சும் நான் இதை எதாவது செய்யறேன்னு சொல்லி சொல்றாங்களா? கிடையாது. அதாவது அரசியல் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும், எலெக்ஷன்ல நாங்க இதெல்லாம் செய்ய போறோம்னு சொல்லிட்டு நாங்களாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம், ரெடி பண்ணிட்டு வந்து சொல்றோங்கிறாங்க. ஆனா சீமான் அண்ணன் என்ன சொல்றாரு, எதையுமே ரெடி பண்ணலாம், ஓப்பன் டாக், வெளிப்படையா பேசுறாரு. இது இப்படி எப்படி இருக்குது, நான் வந்து இப்படி பண்ணுவேன், நீ என்ன ஜாதி பார்த்து ஓட்டு போற மாதிரி தான், கொஞ்சம் ஓட்டு எனக்கு தேவையில்ல, இப்படிதான் என்ன பண்ணலாம். அதே மாதிரி அவர்கிட்ட ஈக்குவலா யாருமே பேசி ஜெயிக்கவே முடியாது. ரொம்ப திறமையான மனுஷன். கண்டிப்பா அவர் ஒரு நாள் முதலமைச்சர் ஆவாரு.